இது வந்து ஒரு 4-5 சீட்டு போட்டிருக்கக்கூடிய ஒரு பஃப் பேனல் ஃபினிஷிங்கான ஒரு வீடு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50 mm திக்னஸில் பஃப் பேனல் போட்டிருக்கிறோம். அதோடய திக்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ திக்னஸ்க்கு இருக்குதுன்னு. இப்போ இங்கே நல்லா கிளியராக தெரியும் பஃப் பேனல். இது இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கட்டிங் பண்ணி சீட்டு கொடுத்துருக்குறோம். செவுத்து மேலே லீக்கேஜ் ஆகாமல் இருக்க டிரான்ஸ்பரண்ட்டுக்கு ஒரு ஒயிட் சீட் வச்சுருக்குறோம். ஒரு சின்னோண்டு செட்டு தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்களுக்கு அந்த பர்பஸ் தேவைப்படுது. அதுக்காக பஃப் பேனல் ஃபுல்லாக கூலிங்காக இருக்கணும்னு பக்காவாக செஞ்சுருக்குறோம். பார்த்திங்கன்னா தெரியும் 50 mm திக்னஸ் உள்ள ஒரு பஃப் பேனல். இப்போ தெரியும் உங்களுக்கு கிளியராக. ஸோ இந்தமாரி சாண்ட்விச் பஃப் பேனல் போடுறோம். ஏதாவது கான்டாக்ட் வேணும்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள், செஞ்சு தரோம். இது வந்து 2வது மாடி ஹைட்டில் வந்து பஃப் பேனல் பண்ணியிருக்கிறோம். அந்தமாரி இந்த ஸ்பாஞ்ச் இந்த கனம் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். அவங்க சும்மா பேக்கிங்காக வச்சுருக்காங்க. அதேமாரி அந்த பக்கம் பாலிகார்பனேட் சீட்டு பார்த்திங்கன்னா தெரியும். பாலிகார்பனேட் சீட்டு போட்டு டிரான்ஸ்பரண்ட்டுக்காக பண்ணியிருப்போம். அந்தாண்ட ஒரு செட்டு இருக்குது, அதுவும் நம்ம பண்ணால் தான் எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிருக்கிறோம். இதேனும் உங்களுக்கு கான்டாக்ட் வேணும்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டேங்க்கும் இருக்குது. வாட்டர் டேங்கில் வந்து டேங்க்கும் இருக்குது, ப்ளஸ் அந்த லேட்ரு இதுவும் நம்மளே வந்து செட்டிங்காக ஃபுல்லாக பண்ணது. அதோடைய அவுட் ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். எல்லாமே ரொம்ப பார்த்து பண்ணியிருக்கிறோம், எதுவும் ஃபால்ட் ஆகிடக்கூடாதுன்னு. நம்ம எதாவது கான்டாக்ட்ஸ் இருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து எல்லாமே JSWவில் யூஸ் பண்ணியிருக்கோம் பஃப் பேனல். எல்லாமே வந்து மேலே வந்து 4-5 திக்னஸ்ஸு, கீழே வந்து 3-5 திக்னஸ் உள்ள பஃப் பேனலு. வெளியில் ஆர்டர் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் செஞ்சு தரோம். பாருங்கள். தேங்க்யூ.